ஹல்லேலூயா. எத்தனாவது வார்த்தைக்கு வந்திருக்கோம்? எத்தனாவது வார்த்தைக்கு வந்திருக்கோம்? 6ஆம் வார்த்தைக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம சர்ச்சுக்கு 2 புது கேமரா வந்திருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சாங்க. 2 குட்டி கேமரா உட்காந்துருக்கு. யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கா? இப்போ யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க? ஏமா அவங்க தூங்குறாங்க, ஏமா இவரை திரும்ப தூங்குறாங்க. தூங்குற ஒரு ஆளை எழுப்பி விட்டாச்சு. தட்டி எழுப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாச்சு. சரியா? அதனால 2 சிசிடிவி கேமரா இருக்கு. நீங்கள் கேமராவின் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க. வண்டியில் உட்காரும் போது தெரிஞ்சிடும் யாரெல்லாம் எத்தனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூங்குறாங்க. அதனால விழிப்பா இருக்கும்படியா எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே கூறின 6வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவர் சிலுவையிலே கூறின 6வது வார்த்தை முடிந்தது. முடிந்தது முடிந்தது என்று சொல்லும்போது அவர் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் பூமியிலே செய்து முடித்தார். பிதா தனக்கு ஒப்பு கொடுத்த எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். இந்த முடித்தார் என்ற வார்த்தையை எடுத்த உடனே ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின இன்னொரு வார்த்தை நிவிர்த்தி செய்தார். அப்ப நிவிர்த்தி செய்தார் என்று நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 1 யோவான் 2:1-2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரப்படி அவரே. அப்போ முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்றால் அவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் அந்த இடத்துல எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட்டேன், முடிந்தது அப்படி என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். நிவர்த்தி செய்வது என்று நம்ம பார்க்க போனா பரிகாரம் செய்வது. பரிகாரம் எல்லாருமே என்ன பாருங்க, பைபிள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடிச்சிருக்க வேண்டாம். நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது அது பரிகாரத்தை குறிக்கும். பரிகாரம்னா எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை எந்த மார்க்கத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் இந்த பரிகாரம் என்ற காரியம் எல்லாருக்குமே தெரியும். தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? என்னது தெரியும்? 3 மணிக்குள்ள ஜபத்தை முடிக்க வந்து விரட்டிட்டு போறான்னு தெரியும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? அருளனுக்காக தான் ஸ்தோத்திரம். நல்ல உபதேசியாரை தந்திருக்கிறீர்கள். சரி, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் பரிகாரம். நிவர்த்தி செய்தல் என்றால் பரிகாரம். ஏன்னா எந்த சார்ந்த மக்கள், எதை சார்ந்த மக்களை நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க பரிகாரம் செஞ்சுட்டுனா இது உங்களுக்கு முடிஞ்சிடும், பரிகாரம் செஞ்சுட்டா இது உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. சரி, இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு பசி. இந்த பசியில அவன் என்ன பண்றான்னா அந்த ஊர்ல தெரு வழியாய் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் கண்ணில் ஒரு அழகான ஹோட்டல் பட்டுது. அவன் கண்ணில் ஒரு அழகான ஹோட்டல் தெரியுது. இப்ப அவன் வந்து தன்னுடைய பாக்கெட்ல கை வச்சு பார்க்கறான். ஆனா அவன்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. உடனே அவன் வந்து அந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்துக்கிட்டே போறான். பிள்ளைங்க பார்ப்பாங்க தானே, தாண்டி போகும்போது தாத்தா கடையில 1 ரூபாய்க்காட்டு முட்டை வைக்கிற மாட்டோமா, தாத்தா வசமான இடத்துல கடை வச்சிருக்கோம்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இவன் என்ன பண்றான், அப்படி பார்த்துட்டே போறான் அந்த ஹோட்டலை. இவன் ஆசையோடு பார்த்ததை எதிர்பார்த்தபடி அதுல ஒரு போர்டு தொங்கிச்சு, நீங்க உள்ளே வரலாம், விரும்பினதை சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்கள் பேர பிள்ளை பணம் கொடுப்பார் அப்படின்னு கொடுத்துச்சு. என்னது, நீங்க சாப்பிட்றதுக்கு உங்க பேர பிள்ளை பணம் கொடுப்பார். இப்ப இதை பார்த்தாலும் அந்த மனுஷனுக்கு என்னது, ரொம்ப சந்தோஷம். எப்பா அப்ப சாப்பிட்டதுக்கு யார் பணம் கொடுக்க வேண்டாம், நான் பணம் கொடுக்க வேண்டாம், என் பேரை வர இன்னும் காலம் இருக்கு, அவன் வந்து என்ன பண்ணுவான், பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போனோடனே உள்ள ஒரு சர்வர் வந்து என்ன பண்ண, சர்வர் வந்து பிளேட் எடுத்து கொடுத்தா, சார் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே வச்சுக்கிடலாம். இப்போ இவனுக்கு இன்னும் சந்தோஷம். ஆக ஆர்டர் பண்ணா 10 நிமிஷம் லேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், இருக்கிறதெல்லாம் எடுத்து கடற்கரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சார் ஜூஸ் இருக்கு, என்ன வேணுமோ குடிச்சிக்கலாம்னோட கப் எடுத்தா வேகமா எல்லாவற்றையும் குடித்துருக்கேன்.
சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் பக்கத்துல வந்து டோரை திறக்க போறாரு. வேகமா சர்வர் வந்து என்ன பண்ணா, பில்ல இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பில் எதுக்கு? நீங்க வெளியில என்ன போர்டு போட்டிருக்கீங்க? சாப்பிட்டதற்கு யார் பணம் கொடுப்பார்? பேரப்பிள்ளை பணம் கொடுப்பார்னு போட்டீங்க. என் கூட நான் பேரப்பிள்ளையும் கூப்பிட்டு வரல, அப்ப எதுக்காக நீங்க என்கிட்ட பில் தாரீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த சர்வர் சொன்னா, இது உங்க தாத்தா சாப்பிட்டதுக்குரிய பில்லு. நீங்க தானே பேரே, உங்க தாத்தா சாப்பிட்டதுக்குரிய பில்லு, இதுக்கு என்ன அப்படின்னு கட்டிட்டு போங்க. இந்த பில்லை பார்த்தா அதிர்ந்துட்டாரு தாத்தா, இவருக்கு 2 மடங்கு சாப்பிட்டுருக்காரு. சரியா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நீங்க பரிகாரம் என்று சொல்லப்படுகிற மற்ற சமயத்தார் செய்கிற காரியங்கள் இருக்கு. என்னன்னா, செய்யுங்க, இதை செய்யுங்க சரியாயிருவாங்க. ஆனா அது சரியாகலன்னா என்ன சொல்லுவாங்க? உங்க முன்னோர் செய்த பாவம். யார் செஞ்ச பாவமோ இல்லைன்னு அடுத்த ஜென்மத்துல என்ன ஆயிரும்? உங்களுக்கு சரியாயிரும். உங்களுக்கு இப்போதைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலகத்தாருடைய பரிகாரம் என்பது இப்படிதான் இருக்குது. அது ஒரு முழுமையான ஒரு நிவர்த்தி இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா பாவத்தையும் என்ன பண்ணி விட்டார்? நிவர்த்தி செய்து விட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவங்களாகிய நம்ம என்ன பண்றோம்? கடனை தீர்த்து விட்டார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி விட்டார் அப்படின்னு முடிந்தது. இதெல்லாம் முடிய போதும் இல்ல, அவர் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் யோவான் அவரை பார்த்தோம்னு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தீர்த்து விடுவார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் வேலையை முடிச்சுட்டேன், இனிமே யாரு வேலை தான்? நம்ம முடிந்ததுன்னு 6ஆம் வாரத்தை முடிச்சுட்டு நான் ஒண்ணுதான் டபுள் சாப்பிட போயிடலாம் அப்படின்னு இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முடித்துட்டேன் இரட்சணை வேலையை, இனிமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமே அந்த ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆமா, தீபாவளி வந்து நீ பிள்ளைகள் போய் கேட்பாங்க, தாத்தா பூண்டு வெடி வந்துட்டா கடையில அப்படின்னு. ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் தாத்தா பூண்டு வெடி வாங்கி ஆமாவா இல்லையா. இங்க இருந்து போறீங்க, ஒரு ஜாமான் வாங்க நினைச்சிட்டு போறீங்க, எங்க போய் வாங்குவோம்? நான் கடை இருக்கு என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஜாமான் அங்க கிடைக்கும். இதே தாத்தா கடையில போய் நின்றுக்கிட்டு, தாத்தா எனக்கு என்ன பிள்ளை 4 இட்லி பார்சல் அப்படின்னு கேட்டா கிடைக்குமா? என்ன இருக்கோ அதை கேட்போம். அப்போ நம்ம ரட்சகராக இயேசு சொல்கிறார், இன்னைக்கு பாவ மன்னிப்பு என்கிட்ட இருக்கு, நான் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டேன், என்கிட்ட பாவ மன்னிப்பு இருக்கு. அப்ப அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? நம்மளோட கடமை. அதை விட்டு தாண்டி போயிட்டு இந்த தாத்தா கடையை 4 நாள் தாண்டி தான் வரேன், ஒரு முட்டாய் தாராரா கூப்பிட்டு தருவாரா? நம்ம கேட்கும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் ரட்சிப்பார். ஏலி சொன்ன வார்த்தை, நான் அநேக தாய்மார்கள் சொல்றது அதுதான். ஏலி சொன்ன வார்த்தை அதுதான், அவர் கர்த்தர், அவர் தமக்கு சுத்தமானது செய்யட்டும். பிள்ளைகளை அப்படி விடவே விடாதீங்க. உங்க பிள்ளை ரட்சிப்பு உங்க கையில, உங்க தகப்பன் தாயுடைய ரட்சிப்பு உங்க கையில. அந்த வீட்டுல யார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்க இடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் முடிச்சுட்டேன், நான் என் கணக்கை முடிச்சுட்டேன், உன் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து முடிச்சுட்டேன். அழகா சொன்னாங்க, ஆண்டவரால மன்னிக்க முடியாத பாவம் என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆண்டவர் முடிச்சுட்டாருன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம ஜெபிப்போம். எதுக்காக ஜெபிக்கும்? ஆண்டவரே இன்னைக்கு ஆகாரத்தை எனக்கு தாங்க, இன்னைக்கு என் தேவையை சந்திங்க. நம்ம காலையில யோசிச்சு பார்த்தேன், நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அந்த ஜெபத்தை செய்வோம். இன்னைக்குரிய தேவையை எனக்கு தாங்க, இன்னைக்குரிய தேவையை எனக்கு தாங்க. அதே இது ஆண்டவர் இன்னைக்கு செஞ்ச பாவத்தை எனக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த ஜெபம் நம்மள இடத்துல என்னையும் சேர்த்துதான் என்ன பண்ணிட்டு குறைஞ்சிட்டு, ஆண்டவர் இன்னைக்கு நான் செஞ்ச பாவத்தை எனக்கு மன்னிங்க. நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் முடிந்துட்டுன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க. ஆனா அந்த ரட்சிப்பை நான் இன்னைக்கு பெற்றுக்கொண்டேனா, இதை நாம என்ன பண்றோம்? மறந்து விடுகிறோம். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், என் மகளே நான் என்ன பண்ணிட்டேன்? என் மகனே, நான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டேன், நான் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட்டேன், நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஆனா என் கரத்திலிருந்து நீ எதையுமே பெற்றுக்கொள்ளல. தெரியல. இந்த 2 நாட்கள் ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் பேசுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், எதையுமே என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளல. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என் பாவத்தெல்லாம் சுமந்து விட்டார்.
எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை பெற்றுக்கொண்டோம்? அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எத்தனை பேர் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இப்ப ஆண்டவர் வருவார்னா நான் போக ரெடின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஹல்லேலூயா. இதுதான் அந்த கல்லனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அவன் ஆண்டவர் வெற்றி கொண்டு எனக்கே ரொம்ப இதாகும். வெற்றி கொண்டு முதல்ல என்ன சொல்ற, ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிருவீங்களா? யாரும் கேட்க முடியாத கேள்வி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எத்தனை வருஷம் இருந்தாலும் கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஆண்டவரே, நம்முடைய பார்வை இப்படிதான். ஆண்டவர் சொல்லிடுறேன், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன். உன் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டேன், உன் சாபத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன், உன்னுடைய எல்லாவற்றையும் நோய்களை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். ஆனா நீ என்ன பண்ணல? என் காலத்துல இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளல. முடித்தபடியே இருக்கிறது தவிர நீ என் காலத்துல இருந்து அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப அதைதான் சொல்ற, ஆட்டுக்குட்டியானவர். நீங்க அதை வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் போதும் இந்த முத்திரையை உடைப்பது யார் என்று அழும்போது அவர் சொல்லுகிறார், நீ அழாதே, இதற்காக ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மீட்டுக்கொண்டு அடுத்த வருஷம் வாசிக்குமா? ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் பாட வேண்டிய பாட்டு இதுதான். முடிஞ்சா உங்க ஜெபத்துல என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை எடுத்து வச்சு வாசிங்க. ஆரம்பிக்கும் முன்னாடி, ஆண்டவரே எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே என்ன பண்ணீங்க? எங்களை மீட்டு கொண்டு எங்களை இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறீர், அவர் செய்து விட்டார். அதுக்குதான் இந்த வசனம். அந்த இடத்துல பாடுறாங்க, பரலோகத்துல தேவனுக்கென்று எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரே, எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி வைத்திருக்கிறீரே. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்கிறார், உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். நான் அதே ஆட்டுக்குட்டியாக வந்து உன்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டேன். இன்னும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 2 தடவை வருகிறது, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவர் எல்லாத்தையும் தீர்த்துட்டார். பிள்ளைய சொல்லுவோம், என்ன தெரிந்தாலும் என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? தின்னு தீர்த்துடுறதா அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அப்ப அதே மாதிரி தீர்த்துடுறது, முடிச்சிடுறது. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார், எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார். ஆனா இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கிறோம், நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ளாதவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாரோம், காணிக்கைகளை வைக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்திலே வேலைகளை செய்கிறோம், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இன்னும் நமக்குள்ளே மன்னிக்கப்படாத இருக்கிற பாவங்கள் இருக்குமானால் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணிருங்க? ஒப்பு கொடுத்துங்க. ஆண்டவரே, நீங்க முடிச்சிட்டீங்க, நான் என்னுடைய ரட்சணை வேலையை நானும் முடிக்கல. ஆண்டவரே, நம்ம ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த வேலை உண்டு. எப்போ நம்மளை தூக்கி உள்ள வைக்காங்களோ அப்பதான் நம்ம இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஆண்டவரே, ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டேன், நீங்க எனக்காக செய்ததை நானும் செய்து முடித்தேன்னு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் முடித்து விட்டேன், நீ அதை பெற்றுக்கொண்டாயா? அந்த ரட்சிப்பை நீ பெற்றிருக்கியா? பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க சாபங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த பில் மாதிரி உங்க தாத்தாவுடைய பில்லை நீங்க கட்டி கொண்டு இருக்கலாம். முன்னோர் செய்த பாவம் அதுதான். ஜெபத்திலே நம்ம ஜெப புத்தகத்தில் இல்லாத ஜெபமே இல்லை. ஆண்டவரே, எங்க குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதிரும். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நம்ம சொல்லிடுவோம். எங்க தாத்தா ஒரு நீதிமான், எங்க அப்பா எப்படி ஆச்சரியமா ஜெபிக்கிறேன்னு. முன்னோர்களுடைய காரியங்கள் நம்ம மேல இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் நம்ம பிள்ளைகள் மேல வர இருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னீங்கப்பா, நான் இன்னைக்கு என் ரட்சணிய வேலையை முடிச்சுட்டேனா? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? எனக்குள்ள பூரண ரட்சிப்பு இருக்கிறதா? என் பிள்ளைகளுக்கு நான் ரட்சிப்பை கூறி விட்டேனா? ஆண்டவரே, என் தாய் தகப்பனுக்கு என் ரட்சிப்பை நான் காண்பித்து விட்டேனா? ஆண்டவரே, இன்னைக்கு என் சந்ததிக்கு நான் எதையும் சேர்த்து வைத்திருக்கிறேன்? ரட்சிப்பை சேர்த்து வைத்திருக்கிறேனா? சாபத்தை சேர்த்து வைத்திருக்கிறேனா? கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்கள் குற்றங்களையும் எங்கள்